இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இனிமேல் வந்து அந்த நடுவில் மீன் போடுறது அதெல்லாம் வந்து தவிர்த்து இந்த மாதிரி வெறும் கேம் ப்ளே மட்டும் போட்டு அதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணலான் இருக்கேன். அந்த மாதிரி வீடியோ நடுவில் கொண்டு வர்றது ஒரு மாதிரி இருக்குது. அது பிடிக்கல எனக்கு. சரி, வந்து கேம் ப்ளேயில் மட்டும் கவனத்தை சேர்த்து ஈஸியாக வந்து அவனே வந்து நைட்டு தந்துட்டு போகிறேன். என்ன பிளான் பண்ணுறான்னு தெரியல. நினச்சேன்டா அது எப்படி நைட்டை ஃப்ரீயாக விட்டுருவானா. இப்போ வந்து அந்த நான் 4 மூளை மீட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ட்ரிக்கு தான் பண்ணலான்ற மாதிரி. இப்போ அடித்தா ஈஸியாக இருக்கும், அடித்தா நைட்டு அடிச்சிடுவான். இப்போ என்ன பண்ணுறது, பானை வச்சு அடிச்சிட்டானா இப்போ 2 பேருக்குமே பிஷப் போச்சு. குயின் அட்டாக் பண்ணால் ஓகே. இப்போ என்ன பண்ண, பானை அடித்தா குயின் வச்சு என் குயின் அடிச்சிடுவான். ஓகே, பானை அவன் இப்போ குயின் அட்டாக் பண்ணான். தெளிவாக வரான். மறுபடியும் குயின் அட்டாக் பண்ண. குயினை இன்னைக்கு விட்டவே விடும். நைட்டை வச்சே குயினை சதற விடும். அந்த குயின் எங்கே தான் தப்பிக்குதுன்னு பார்த்தோம். அட்டாக் அப்படியே நைஸாக வந்து அடக்கிட்டான். பார்த்தீங்களா, நைட்டை தூக்குறதுக்கு மறுபடியும் அட்டாக் பண்ணுவோம். பேச்சே கிடையாது, வீச்சு தான். அவ்வளோதான், குயின் சொல்லி முடிச்சு. கவனிக்கவே மாட்டாங்களா இது. நைட்டும் குயினும் ஒன்றா ஈஸியாக போச்சு அவனோட குயின். ஃப்ரீ பானுன்னு நினச்சா யோச்ச என் குயினை போச்சு. சூப்பராக ஆடுறான் மக்களே. கம்ப்யூட்டராக இருந்தாலும் தெளிவாக தான் ஆடுறான். அவ்வளோதான், ஈஸியாக. அங்கே பாருங்களேன், தானாகவே வந்து லூசு மாரி இது ரூக்கை கொடுத்துட்டு போகுது. அட்டாக் பண்ணுறான்பா. ரொம்ப தெளிவு தான் ஆட்ருக்காங்க பாருங்கள். ஈஸி பிஷப்பு இவ்வளோ மொக்கையாக அண்ணா எங்கே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த பானை ப்ரொமோட் பண்ணி நான் குயினை மாற்றிடுறேன் டக்குன்னு. ஓகே, அவ்வளோதான் குயினு. இன்னும் 2 மூணு நெட்டு வருது. அவ்வளோதான், செக்கு காலி. அடுத்த வீடியோவில்